ஹலோ எவ்ரிவன். நான் யூடியூப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். முன்னெல்லாம் நான் வீடியோஸ் போட்டேன்னா எனக்கு வியூஸே போகாது. ஸோ அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இப்போலாம் நான் ரீசெண்ட் டைம்ஸாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன்னா வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே எனக்கு 3K வரைக்கும் வியூஸ் இருக்குது. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் இன்னும் ரீச் பண்ணலாம். ஆனாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு மோட்டிவேஷன், நானும் ஏதோ ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் ஒரு 2K 3K வியூஸ் போகுது இல்லையா, அந்த மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற வீடியோஸ் தான் இதெல்லாம். ரீசெண்டாக கலைஞர் கோட்டம் போயிருந்தேன். நானும் இது வழியாக வந்துட்டு நிறைய டைம் கும்பகோணம் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் உள்ளே வந்து பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வர்றேன். போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 20 rupees பர் ஹெட் அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு வந்து 10 rupees நினைக்கிறேன். உள்ளே போனால் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு அது ரன் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் வந்து பசில்லாம் வச்சுருந்தாங்க. பசில் எப்படின்னா அவரோட ஃபேஸே வச்சுட்டு பசில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. வெளியில் வந்துட்டு அவரோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் நிறைய கேப்சர் பண்ணணும்னு நினச்சி கேப்சர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு சண்டே தான் கலைஞர் கோட்டம் போயிருந்தோம். சண்டேயில் வந்துட்டு நைட்டு 7 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கலைஞர் பற்றி எதுவுமே தெரியாதுன்றவங்க வந்துட்டு உள்ளக்க போய் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும், அவர் ஜெயிலுக்கு போனது வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவர் ஜெயிலுக்கு போனதெல்லாம் அங்கே ஒரு சிறைச்சாலை மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு பள்ளியிலேருந்து ஒரு 8 கால் பூச்சியிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி உள்ளே ஒரு மட்டு பாட்டில் வந்து தண்ணி வச்சு ரியலாகவே அவரோட ஸ்டாச்சு வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அவர் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே ரியலாகவே தத்ரூபமாகவே இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அப்போது வந்துட்டு நிறைய திரைப்படங்களுக்கு வந்து வசனம் எழுதியிருந்தார் அவர். அது எல்லாமே 1 by 1 அங்கே எல்லாமே படம் வரைக்கும் அங்கே எல்லாமே போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கே பார்க்கும்போது அடுத்து என்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு. கலைஞர் கோட்டம் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு தேர் மாதிரி டிசைன் பண்ணி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்து 2 மண்டபம் மாதிரி இருந்துச்சு. 2 அவரோட ஒய்ஃபோடது. ஒன்று வந்து தயாளம்மாள், இன்னொன்று வந்து ராஜாத்தி அம்மாள் அவங்களோடது. அதுக்கும் பின்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் ப்ளே கிரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்க் மாதிரி ரெடி பண்ணி சண்டேஸ்லலாம் நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம் இருந்துச்சு பின்னாடி. பார்க்லேருந்து பசில்ஸ்லேருந்து நான் எல்லாமே தனித்தனி வீடியோஸாக எடுத்திருந்தேன். ஸ்டோரேஜ் எல்லாமே எல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோஸ் வந்து நல்லா டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணுறேன். திருவாரூர் மக்கள் வந்து டைம் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.